குட் மார்னிங் நண்பர்களே. டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணி. 5 மணிக்கு எங்கப்பா தலைவரை கிளம்பிட்ட அப்படின்னும் போது பெங்களூர்லேருந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸில் கைலாஷகிரின்னு ஒரு கோயிலுங்க. ஓகே, அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறேன். கோயில் என்னப்பா ஃபேமஸ், எல்லா கோயிலும் ஒன்று தானப்பா அப்படின்லாம். ஆனால் இந்த கோயிலோட ஃபேமஸ்ஸு, இந்த கோயிலோட அருமை பார்த்தாலே பிரமிப்பாக இருக்குதுங்க. எஸ், அந்த கோயிலுக்கு தான் நான் போயிட்டுருக்கிறேன். ஸோ காலையில் 5 மணி ஆச்சு. நான் பிளான் பண்ண மாதிரியே கரெக்டாக 5:30 ஆக்சுவலாக ½ அன் ஹவர் பிஃபோராக கிளம்புறேன். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பிளான் பிரகாரம் தான் எல்லாம் போயிட்டுருக்குது. பெங்களூரில் 5 மணி இல்லைங்க, 24 மணி நேரம் சிக்னல் இருக்குங்க. நான் லாஸ்ட் டைம் ரைடு போகும்போதே 3 மணிக்கெலாம் ரைடு போட்டுருந்து சிக்னல் போட்டிருந்தேங்க. சென்னையில் எப்படின்னு செக் பண்ணி சொல்லுங்கள் 50. ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டனே தட்டிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோவுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருத்தர் வண்டியை தள்ளுன்னு வராரு, என்னான்னு கேட்கலாம். கன்னடாவில் தான் பேசி ஆகணும், வேறு வழியில். அங்கே ஒருத்தர் வண்டி தள்ளிட்டு வராரு. பாவம், இந்த ஹைவே எங்கேயும் எக்ஸிட் இல்லை. கேட்கலாம் என்ன தான் பிரச்சனைன்ட்டு. ಪೆಟ್ರೋಲ್ ಖಾಲಿಯಾ? ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ತಿಲ್ವಾ? ಪೆಟ್ರೋಲ್ ಇದೆಯಾ? ಅಯ್ಯೋ, ತಳಿದ್ರೆ ಆಗ್ತಿಲ್ವಾ? ಟೋ ಮಾಡೋಕ್ಕೆ ಬರಲ್ಲ. ನೀವು ಬರುತ್ತಾ? ಟೋ ಮಾಡೋಕ್ಕೆ ಬರುತ್ತಾ ನನಗೆ? ಅದು ಓಡಿಸ್ತೀಯಾ? சரி பா. ஸோ எனக்கு டோ பண்ண வராது, அதனால் நான் வண்டி தள்ளுறேன். இது ஏர்போர்ட் ரொம்ப டேஞ்சர் இருக்கும். இங்கேண்ணா இது பார்க்கிங் லைட் இல்லவா? பார்க்கிங் லைட்டா? தள்ளப்பா. தள்ளுறாரு. ஃபைஸ் வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். அப்படி எப்போ இந்த லெஃப்ட் சைடில் வேறு பார்க்கிங். போது வண்டி போகுது. எங்கே போக மாட்டேந்தே. தள்ளு. போது. அவர் வண்டி நான் ஓட்ட, என் வண்டி அவர் ஓட்ட, நடக்குது விஷயம். ஐயப்பா, நான் மாடல பா. இதுக்கு நானே நல்லா பண்ண ஒன்றாட்டுக்குது. சேவை. ஐயப்பா, சேவை. எனக்கும் டோ பண்ண வராது. எனக்கு சத்தியமாக டோ பண்ண வராது. எப்படிங்க டோ பண்ணுறாங்க? ஐயோ, நம்மளே சேர்த்து இழுக்குதுங்க. சொத்தமாக தெரிலிங்க. ஓரளவு பிடிச்சிட்டோம். ஐயோ அப்பா, ஓரளவு பிடிச்சிட்டேங்க. கல்யாணம் டோ பண்ணுறது எனக்கு தெரிலிங்க. ஓரளவு கண்டுபிடிச்சிட்டேன். இது அப்பு இல்லையா? அதனால தாங்க கால் வலிக்குது. இது வண்டி வேறு போக மாட்டேங்குது. டோ பண்ணுறது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. டோ பண்ணது தெரில. ஒரு வழியா அடிச்சு பிடிச்சி போயினுக்கிறேன். வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு இப்போ தாங்க டோ பண்ணுறேன். சத்தியமாக சொல்லு. ஆனால் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி குஷி. ஏன் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் எங்கேயுமே வழி இல்லை. என்ன கேர்ஃபுல்னா, அவர் நம்ம பக்கம் இருக்கக்கூடாது, நம்ம பேலன்ஸ் தப்பக்கூடாது. டோ ஆயிடுச்சுங்க. ஒரு வழியாக டோ முடிச்சிட்டேன். டோவை கண்டுபிடித்து விட்டு ஐயோ பாய். வண்டி நியூட்ரல் ஆயிடுச்சு. தம்பி, ஏதாவது ஒரு கடையை பார்த்து நிறுத்தலாம். இந்த கடையை நிறுத்துறியாடா? ஐயோ, எம்பாடு போயினேங்கிறானே. இவன் நம்மளே தள்ளி விட்டு போயிடணும். சாமி. இங்கே போடுறோம் தம்பி. இங்கே ஒரு டீயை போட வேண்டியது தான். தம்பி இங்கே வண்டியை நிறுத்திட்டா. அப்படியே ஒரு டீ போட்டே ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் லெமன் டீ இதெயா? லெமன் டீ. சரி, டீயே கொடி. நீங்கள் 2 டீ. தம்பியோட வண்டி இங்கே ஒரு டீ கடையில் நிறுத்திட்டோம். இங்கேயே ஒரு டீயும் ஆயிடுச்சு. தேவநல்லி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட விடுங்க அப்படின்னுக்கிற. அப்படியே தலைவர் எங்கேப்பா போகிறேன்னு கேட்டால், கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறார். ஒரு காதல் ஒரு காதல் இல்லை, காதல் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் மாற்றுது பார்த்தீங்களா? நீங்கள் இந்த மாதிரி போயிருக்கீங்களா? அப்போ காதல்லாம் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவானுங்க. சரி, ஆயிடுத்து. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பையன் இந்த பக்கம் போயிட்டான். இங்கேருந்து 1 கிலோமீட்டரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறானா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போக வழியே போவோமா? லெட்ஸ் கோ ரீசென்ட்ரு. ஓகே, ஒரே வழி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஏறி பாருங்க, எப்படி மூடி இருக்கு பாருங்க பனி மூட்டத்தில். அப்பா சாமி, சரிதான் பனி. ஐயோ இப்போ பாருங்க, ஃபுல் ஏரி அப்படியே பனியில் மூடி இருக்குது. வா பாருங்க.
சூப்பர். பாருங்க மயில் தெரியுதா? மயிலுங்க ரோட்லயே இருந்துச்சு. அப்ப 2 நிக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மலையை குடைஞ்சி ஒரே பில்லர் சப்போர்ட் இல்லாமல் எந்த தூணும் இல்லாமல் எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இந்த மலையில் சிவலிங்கம் கோயில் இருக்குங்க. அதனுடைய விசேஷமும் அது எப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுக்காக நான் இப்போ போகிறேன். நான் வண்டியில் தான் வந்திருக்கேன். 100 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான். மேக்ஸிமம் நான் வண்டியில் தான் போவேன். ஸோ இன்றைக்கி வண்டியில் வந்திருக்கேன். 5:30 ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வெயிட் பண்ணாமல் வாங்க உள்ளே போகலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை தட்டிக்கோங்க. இந்த மாதிரி வியூக்கு, இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வெயிட் பண்ணாமல். ஸோ மக்களே, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க இடம். ஸோ வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ். ஆஹா, கோயிலுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறோம். வாங்க உள்ளே போகலாம். என்னப்பா தம்பி, என்ன வேணும்? நீ நினைக்கிற ரைட்டு இது எங்கேது என்கிட்ட எது இல்லைப்பா. வா அப்படின்ட்டா என்ன லுக்க பிஸ்கட் கொடுத்துட்டா எல்லாம் பக்கங்கிறவள வரும். பார்வையாக பார்க்குறானுங்க சாருங்க இவனுங்க. பெரிய தலைவராட்டுக்குன்னு இவர். ஏமி லேதப்பா, ஒன்றும் இல்லைப்பா. கல்லெல்லாம் வச்சுக்கிறாங்கங்க, தெரியலையே. ஆஹா, தாங்க கோயில். ஒரு மலையா குடஞ்சி வச்சிருக்கிறாங்க சாமி. பாருங்க. சரி உள்ள போலாமா? வாங்க. போ.
ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட க்ளோஸுங்க. இந்த மூலஸ்தானம் ஸ்டார்ட் ஆகுறது இங்கேருந்து. இங்கேருந்து ஃபோட்டோகிராஃபி அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணேன். ஸோ கேமரா பின்னாடி வச்சுட்டு இந்த மூலஸ்தானம் வரையும் ட்ரை பண்ணேன். ஆனால் அங்கே உள்ள பூஜாரி வந்து இல்லைங்க கேமரா அலவுட் இல்லை அப்படின்ட்டு என்னை இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா எல்லா மூலஸ்தானமும் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கணபதி இருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நந்தி, அப்புறம் லிங்கம் 4 முகம் கொண்ட லிங்கமாக இருக்கும். ஸோ இது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜெகதம்பா, உலகத்திற்கெல்லாம் அம்மாள் அப்படின்ற ஜெகதம்பாள் மூலஸ்தானம் இது. இது எப்படி எடுத்தோன்னா இது எக்ஸிட்டில் இருந்தனால யாரும் இங்கே இல்லை. ஸோ லாஸ்ட்டில் ஜெகதம்பாள் தரிசனத்தை பார்த்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கைலாசகிரி 1992 ஆரம்பித்து 2013 வரையும் இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இந்த இடைவெளியில் என்ன ஆகுதுன்னா 1996 சிவலிங்கத்தை வைக்கிறாங்க. 20 வருஷமா இங்கே அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரையும் அன்னதானம் போடுறாங்க இங்கே. அப்புறம் இதனுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 20,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள குடைஞ்சிருக்காங்க. பார்த்தீங்களா இந்த மலையை, இந்த பாறை ஆக்சுவலாக பாறை மலையை குடைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் குடைஞ்சி வச்சுருக்குறாங்க இந்த இடத்த. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே மரம் கூட கிடையாதுங்களாம், ஒரு செடி கூட கிடையாது, பயங்கரமான வெயில். ஸோ அப்புறம் எப்படி இப்போ இந்த மரம்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டர் இருக்கார் இல்லைங்களா, இங்கே ஒரு 20,000 செடி வைக்கிறாரு. அங்கங்கே வர்ற ஜனங்களுக்கு வர பக்தர்களுக்கு இங்கே நிழலாக இருக்கட்டும் அப்படின்னு வைக்கிறாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இந்த 20,000 மரங்கள், அவர் வச்ச மரங்கள் தான் இதெல்லாம். ஸோ இந்த 20,000 மரங்களையும் வைக்கிறாரு. 20,000 ஸ்கொயர் ஃபீட்லேயும் இங்கே அந்த மலையை குடைஞ்சி கோயில் உருவாக்குறாங்க. இன்னொரு விசேஷமான விஷயம் என்னன்னா கைலாசகிரியில் ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் 4 டைம் ஒரு நாளைக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க லிங்க. சில பேர் முழிச்சிருந்து தியானம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயமும் இங்கே நடக்குது. ஸோ இப்போ ஃபுல் நைட்டு இங்கே வந்து தங்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கோயில் என்றைக்குமே வந்து 9 o'clockலேருந்து 5 மணி வரை தாங்க. எங்கள் இதுதாங்க கைலாசகிரியோட ஹோல் ஹிஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த கைலாசகிரி பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோவுக்கு மிஸ் பண்ணாமல் இருங்க. இதுதான் பிளேஸு. கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த வழி போனால் 5 கிலோமீட்டராம். ஸோ மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம் வாங்க.